Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல சாஃப்ட்டா டேஸ்டான அப்பா எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரே மெஷர்மென்ட் கப்பா எடுத்துக்கோங்க. இப்போ மைதா மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் ரவை, இது கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவராகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சுகர், இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு கூட இனிப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தாததுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கிற போகிறோம். இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு அப்போ நல்லா சாஃப்டாக வரும். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அப்போ நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு அப்போ நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதே பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்மளுக்கு ரவை நல்லா ஊறி நம்மளுக்கு நல்லா சாஃப்டான அப்பா இருக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறி இருக்குது. நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இட்லி மாவுலாம் எப்படி இருக்குமோ அதே பதத்துக்கே இருக்குது. இதே பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து அப்பா சுடுறதுக்கு ஒரு கடாயில் நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்ச அப்பத்தை ஒவ்வொன்றா ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து நம்ம ஹைலே இருக்கக்கூடாது, லோவாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்போ நல்லா சாஃப்டாக வரும். நம்ம சிம்மில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா நம்ம ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மீடியமாக வச்சு பொரிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஆயிலேருந்து நல்லா எம்பி ஒரு மாதிரி பஃபியாக வரும். இந்த மாதிரி பஃபியாக வந்தோடனே இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் தெளித்து விட்டிங்கன்னா நல்லா உப்பி நம்மளுக்கு சூப்பரான அப்போ ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்து அப்போ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மீடியமாக வச்சிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்ல சாஃப்டான அப்போ வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஒரு சைடு கோல்டன் கலர் வந்துருச்சு. அடுத்து திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வருது இன்னொரு அப்பமும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் தெளிச்சுட்டு இதையும் வந்து வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய அகலமான சட்டின்னா இன்னும் ஒரு 2-3 கூட சேர்த்து கூட ஊற்றிக்கலாம். இது சின்ன சட்டின்றனால நான் ஒரு 2 பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உப்பி சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா கோல்டன் கலர் வரணும் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பரான அப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டான அப்போ ரெடி ஆயிடுச்சு. தீபாவளிக்கு இதே போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை பிச்சு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பரான அப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.